ஐயோ எனக்கு அவங்க கூட சீன் இருக்கு, எனக்கு மவுத் வாஷ் கொடுக்குறீங்களா? சொல்லும் போது உங்களுக்கு அப்படி இருக்குங்க, அங்க உட்கார்றவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. லவ் சீன் பண்ண போதெல்லாம் சரி ஒரு நிக்கல ஒரு இடத்துல, இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்தீங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு அவங்க கிட்ட எப்படி. ஃபஸ்ட்டு ஒரு வண்டியில் போவோம், அதுக்கப்புறம் அந்த வண்டி அதுக்கு மேலே போகாது, அதுக்கப்புறம் ஜீப்பில் போகணும், ஜீப் ஒரு கட்டத்துக்கு மேலே போகாது, நடந்து போகணும். எல்லாருமே டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம், எல்லாருமே வெயிட்ஸை தூக்கிட்டு போவோம். எல்லாரும் போயிட்டு இருக்கு ஒரு 30-40 ஃபீட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பைசன். பாகுபலியில் பார்த்துருப்பீங்கல்ல, அது லைவாக எப்படி இருக்கும், வந்து போனது எங்களை பார்த்தோன்னே திரும்பி எங்கே நிற்கிது, அப்படி எங்களை ஃபேஸ் பண்ணி அது கால் எடுத்து தரையில் அடிக்குது. ஸோ இங்கே எல்லாம் என்னடா நடக்க போகுதுங்கிறது மாதிரி ஆயாச்சு. இது வந்து போட்ட பட்ஜெட்டோட ஒரு 10 மடங்கு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக வெளில தெரியும். அது வந்து அங்கே லொக்கேஷனில் இருந்து நாங்கள் பார்த்தனால நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அது 100% வந்து அதில் வந்து கட்டுப்பாடு. நான் அப்படி கேட்டு தான் உள்ளே ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அது நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம் சார். ஸோ யாத்திசை தரணி ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ண ரொம்ப முக்கியமான படம், தமிழ் சினிமாவில் ஒரு பாத் பிரேக்கிங் ஃபிலிம்னே சொல்லலாம். அப்படியான ஒரு படம் கொடுத்த டேரக்டர். அவரோட அடுத்த படத்தில் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போதே உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்ன மாதிரி படமாக இருக்கும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செய்யணும் உங்ககிட்டே இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யாத்திசை அப்படிங்கிற ஒரு படம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சு? யாத்திசை வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாகவே இருந்தது. நிறைய பேர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர்களில் இருந்தும் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாத்திசை கிரியேட் பண்ண இம்பாக்ட் இருக்குல்ல, எவ்வளோ நிறைய பேர் வியந்து பேசுனாங்க, இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு? இல்லை, நிறைய மரியாதை இருந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், இந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் ஒரு டீமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முதல் படமே வந்து ஒரு பீரியட் பண்ணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது வந்து பெரிய விஷயமா எல்லாருமே பேசினாங்க. இண்டஸ்ட்ரியில இருந்தும் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன், அதுக்கப்புறம் சசிகுமார் அண்ணன், பிசி ஸ்ரீராம் சார், ஸோ நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸு, ஹீரோ நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருந்தது. நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் நிறைய கிடச்சிது. ஸோ அதுதான் எங்களை வந்து அடுத்து ஒரு நல்ல படத்தை திருப்பி டீமாக ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுக்கு வந்து இப்போது வழிநடத்திட்டு. ஸோ அதே டீம் திரும்ப சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதில் முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தீங்க, அதில் முடியே இல்லை. என்ன மாதிரி படம், என்ன மாதிரி கேரக்டர் இது? ஸோ இது டோட்டலாக அது வேறு ஜானர். இது வந்து ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட்ன்றதுனால ஹேர்கட்லாம் எப்படி இருக்குது? மாலதி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக நானுமே ஒரு பெரிய பிக் ஃபேன் ஆஃப் யாத்திசை தான். ஸோ யாத்திசை பார்த்துட்டு நான் அயர்லாண்டில் இருக்கேன். நான் அயர்லாண்ட்லேருந்து பர்சனலாக விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரை கண்டுபிடிக்க முடியல. இவரோட இன்ஸ்டாகிராம் இது பண்ணி நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆக்சுவலாக என்னோடய படத்துக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், மிரியம்மா அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி 2023 டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. அது அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் டச்லேயே இருந்தோம். இந்த படம் டேக் ஆஃப் ஆகும்போது சேயோன் வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நாகாலாண்ட் ட்ரைபில் ஒரு கேரக்டர் இருக்குது, ஸோ அது உங்கள் ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்கள் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இந்த டீமுக்குள்ளே வந்தது. எனக்கு என்னென்னா, நான் என்னோடய படம் வந்து நான் டைரக்ட் பண்ணேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். பட் அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும்ல, ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ணணும், அந்த டீம் ஒர்க்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அந்த ஒரு ஃபயர் இருக்கிற ஒரு டீம் வந்து இந்த டீம்கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஆக்சுவலாக சேயோன்னு சொல்கிற கதெல்லாம் கேட்கும்போது, அவரோட தரணியோட எல்லா இன்டர்வியூஸும் நான் பார்த்தப்போ, பர்சனலாக அவர் எங்களை சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க வந்து எப்படின்னா படம் பண்ணுறோன்றதை மீறி இந்த டீமுக்குள்ளே வந்துட்டா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். இப்போ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது, அன்ஹெல்த்தியாக எதுவும் சாப்பிடக்கூடாது, மென்டலி ஹெல்த்தி ஆயிடுவீங்க, லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக மாறிடும், எல்லோரும் ஜிம்க்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படமும் தாண்டி லைஃப் ஸ்டைலுமே வந்து டோட்டலாக ஒரு டிசிப்ளினாக ஆயிரும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பைரிங். ப்ளஸ் எனக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது.
இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறது வந்து படம் மட்டும் தான் பண்ணோன்னு இல்லாமல் நம்ம லைஃப்மே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக. ஓகே, பை ப்ரொஃபஷன் நீங்கள் டாக்டர்னு கேள்விப்பட்டேன். எப்படி சினிமாக்குள்ள சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்படி எப்போத்துலேருந்து சினிமாவில் இருக்கீங்க? 2017 நான் வந்து ஃப்ரெசிலியான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது வந்து நல்ல ரீச் இருந்தது. அப்புறம் 2019 கோவிட் டைம் அப்போது வந்து லாக்டவுன் அப்போது டுவல் சிம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணேன் கலாட்டா தமிழில். அதுக்கு இன்னும் நல்ல ரீச் இருந்தது. அப்புறம் வந்துட்டு பரியரும் பெருமாள் டிஓபி இருக்கார்ல ஸ்ரீதர், அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணார். நீங்கள் வந்து கதை நல்லா சொல்கிறீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுங்க, அவங்களுக்கு வரும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் ஆரம்பித்து விட்டது அது அப்படியே. அதுக்கப்புறம் மிரியமான்ற ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன். பிரபு, நீங்கள் வந்து கேரக்டர் ரோல்ஸாக நிறைய பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் நிறைய படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த படத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எப்படி வந்தீங்க? சார், நான் இது வரைக்கும் தமிழில் ஒரு 12 படங்கள் பண்ணேன். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அந்த யாத்திசை படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ பார்த்தோன்னே உண்மையாக எல்லார் மாதிரியும் நானும் தான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா ஒரு எபிக் ஃபிலிமை அவங்க வேற ஒரு கோணத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டேரக்டரை பார்க்கணும், ஸோ பார்த்து பேசணும் இது விஷயமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ பார்த்து பேசும்போது ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக நம்மளும் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லலை, ஒரு 20 கிலோ குறைச்சிருங்க அப்படின்னு. நீங்கள் நடிக்க சொல்லியிருந்தா கூட எதாவது ட்ரை பண்ணிடலாம், 20 கிலோ எவ்வளோ நாளில்ங்க குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் நீங்கள் குறைங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ரொம்ப ஷார்ட் பீரியட், ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே அப்படி இப்படி எந்த படமும் கமிட் ஆகாமல் இதே ஒரு வேலையாக ஒரு 20 கிலோ குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 kg கிட்ட குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் போய் அவரை பார்த்தோன்னே பத்தலை, இன்னும் கொஞ்சம் இன்னும் பத்தலை, இன்னும் போங்க நெக்ஸ்ட் லெவல் போங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 1.5 years ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஆனதுக்கு அப்புறமா தான் அவர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இந்த படம் இந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ அதனால தான் உங்களை இந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ண சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் கதையை பற்றி சொல்லும் போது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வளர்ந்து வர நடிகராக இருக்கோம், நல்ல வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கப்போ ஒரு 1.5 வருஷம் கிட்ட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, வேறு ப்ராஜெக்ட் எதுவும் கமிட் ஆகாமல். அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம் நம்ம இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில். அப்படிங்கிறப்ப எப்படி எந்த நம்பிக்கையில் அதை நீங்கள் கமிட் பண்ணீங்க? சார், நம்பிக்கைன்றதோட இது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இப்போது இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குமாலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் கோடம்பாக்கத்தில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கோம். ஸோ இவர் பார்த்த உடனே இவர் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல, 20 கிலோ குறைச்சானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சாரான்னு தெரியல. ஸோ ஆனால் அந்த அவர் வந்து நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சிருவார். ஆஸ் அ டேரக்டர் அவருக்கு தெரியும் இல்லைங்களா, இவர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு தருணத்துலையும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் நான் இறங்கிட்டேன். மேம், நீங்கள் வந்து பவானி ஸ்ரீக்கு அக்காவாக நடிச்சிருக்கீங்கன்றப்ப அந்த என்ன மாதிரி காம்பினேஷன் சீன்ஸஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ நாங்கள் எல்லாமே வந்து நாகாலேண்டில் இருக்கிற ஒரு ட்ரைப், நாங்கள் பிலாங்ஸ் டு அந்த ட்ரைபு. ஸோ அவங்களுக்கு அக்காவாக நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஃபஸ்ட் ஷெட்யூலில் வந்து 2 காம்பினேஷன் இருந்தது. ஸோ இப்போதைக்கு அதான் எடுத்திருக்கோம். ஷி இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் வித். அவங்க விடுதலை ஃபேம் பவானி ஸ்ரீ அவங்க தான் பண்ணுறாங்க அந்த ஹீரோயின் ரோலு. அவங்க லைக் அந்த ஒரு ஆட்டிடியூடோ எதுவுமே நான் பார்க்கல. ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லாருக்கூடையுமே டீமில் எல்லாருக்கூடையுமே இப்போ இந்த கஷ்டமான இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு முகம் சொல்லிச்சதில்ல. லைக் ஒரு ஹோல் டே ஷூட் போகும் அந்த வெயிலில், ரொம்ப வெயிலாக இருந்தது நாகர்கோயிலில் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு எதுக்குமே வந்து அவங்க முகம் சொல்லிக்காமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் வித். ஆக்சுவலி உங்களுக்கு அவங்க கூட என்ன மாதிரி காம்பினேஷன்? ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப அழகாக நடிச்சிட்ருக்காங்க. டே அண்ட் நைட் ஒர்க் போகும்போதெல்லாம் ரொம்ப காமாக அழகாக அந்த வேலையை பார்த்துட்டு அழகாக முடித்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். காம்பினேஷன்ஸ் என்ன சொல்கிறது, இவர் வந்து ரொம்ப வெக்கப்படுவார். அவங்க இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்கள பார்த்தாலே வந்து ஐயோ நிறைய லவ் சீன்ஸ் நிறைய இருக்கு. லவ் சீன் பண்ணும் போதெல்லாம் சரி நிக்கல ஒரு இடத்துல, இங்க இருந்து அங்கேயும் அங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அவங்க கரெக்டு தான். யாத்திசையில் டோட்டலாக வேறு மாதிரி இருந்ததுல, சண்டை அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் அது நல்லா இருந்தது. இவர் பதட்டப்படுறாருன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்களே அப்ரோச் பண்ணி இல்லை நீங்கள் அதெல்லாம் வந்து பதட்டப்படாதீங்க, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னோன்னா கொஞ்சம் அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க கம்ஃபர்டபுளாக ஆனாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயத்தில் சுற்றிட்டு இருந்தாரு. நடிக்கிறது வேற, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு, கையை பிடிச்சிக்கலாமா, தோல்ல சாஞ்சிக்கலாமா, அந்த மாதிரி உங்க பக்கத்துல உட்காந்துக்கலாமா, இருங்க
இல்ல சொல்ல போனா ஆனா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதுதான் மற்றபடி வந்து அசத்துற ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பார்த்துருக்கேன். மற்ற காம்பினேஷன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, சண்டைலாம் பிரச்சனை இல்லை, பாம் பிளாஸ்ட் ஆகுது, துப்பாக்கி பிடிக்கிறது, அடிச்சு பறக்க விடுறதுலாம் பிரச்சனையா இல்லை. பட் இந்த மாதிரியான சீன்ஸ் வரும்போது தான், லவ் போர்ஷன்ஸ் வரும்போது தான் இனிஷியலா கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நல்லா வந்துருச்சு. ஒரு சீனு பக்கத்துல தான் உட்காந்து பேசணும், பெருசா ஒண்ணுமே இல்லை அந்த சீன்ல. அதுக்கு வந்து ஐயோ எனக்கு அவங்க கூட சீன் இருக்கு, எனக்கு மவுத் வாஷ் கொடுக்குறீங்களா? சொல்லும் போது உங்களுக்கு அப்படி இருக்குங்க, அங்க உட்கார்றவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. நான் பாக்குறேன் அப்படியே கிஸ்ஸிங் சீன் கூட இல்லையே, இவர் ஏன் மவுத் வாஷ்லாம் கேட்குறாரு? ரொம்ப கிட்டல, இவ்வளோ கிட்டதான், இதுக்கு இவ்வளோ சீனு மவுத் வாஷ் கொடுங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடுச்சுல, அதான் விஷயம். ரமேஷ் சார், நீங்க பைரியில சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த படத்துலையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க சார்? இது வந்து பைரி படம் சார் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலாக டேரக்டர்ஸ்க்கான ஷோ கொடுத்துருந்தாங்க. ஸோ சார் வந்து பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நாங்கள் நண்பர்களோடு பைரி வில்லன் ப்ளஸ் என்னோட நண்பர்களோடு வெளியே நின்றுட்டு இருந்தோம். சார் வந்து பேசுவாங்களான்னு கூட தெரியாது. ஸோ ஏன்னா நம்ம படம் பார்த்துருக்குறோம் யாத்திசை, அது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படம்னு சொல்லி, யாரடா இவங்க நீங்களே சொன்னீங்க அந்த மாதிரி தான். ஸோ பேசுவாங்களான்னு கூட தெரியல. அப்போ சார் கூட வந்து ஆக்சுவலாக சிவான்னு ஒருத்தங்க நண்பர் இருந்தாங்க, அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சார் வந்து பேசுவாங்க, பிரதர் நீங்கள் வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி சார்கிட்ட நானே தான் போய் பேசினேன். அப்போ சார் சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி சேவன் பிரதர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூப்பிட்டு நம்ம ஃபோனில் பார்த்தோன்னே சேவன் பிரதரோட ஃபோட்டோ தான் ஃப்ரெண்டில் வந்து, என்னப்பா யாத்திசை ஹீரோ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் அப்படின்னு அவர் அங்கேருந்து ஒன்று மக்களே அப்படிங்கிறாரு சொல்லி இப்படி சார் வந்து பேச சொன்னாங்க. இப்படி பண்ணுறோம், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னா, சரி பிரதர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ப்ராஜெக்டில் வந்தது. ஸோ தரணி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்மளையும் வந்து பார்த்து ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை பண்ணி கொடுக்க முடியும்னு நம்புகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் சாருக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒர்க் பண்ணியிருக்கிறது. ஸோ இன்னும் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் நிச்சயமாக. சார் சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறேன்னா ஃபிசிக்கலாக பெரிய அளவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருந்திருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆப்ரேஷனுங்கிறத விட சார் என்னென்னா, சார்ட் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 25 ADs வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா இந்த படத்துக்கான ஒர்க் நடக்கும்போது கூட இருந்திருக்கிறோம். யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அது 100% வந்து அதில் வந்து கட்டுப்பாடு. நான் அப்படி கேட்டு தான் உள்ளே ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அது நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த விஷயத்த சொல்கிறீங்களே, அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். திருப்பி வந்து நம்ம இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அதை வந்து நம்ம தேடி வந்ததை விட்டுட்டு தவறி கூட போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிசிப்ளின் அப்படிங்கிறத தாண்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கணும். சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க, அது எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு அது எல்லாருக்குமே தெரியும். வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ உழைப்பு இருக்கும், பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், எவ்வளோ கண்ணீர் இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால அந்த வலியை வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான விஷயமா மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு நல்ல மனிதர். யாரையும் ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து தேவையில்லாமல் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஸோ வெரி நைஸ். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணதில். ஸோ 100% அடுத்த யாத்திசை மாதிரி இது ஒரு வித்தியாசமான அடுத்த ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா எந்த சந்தேகமே கிடையாது. 100% ஷுர் சொல்லி அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி. சேவன் பிரதர், இப்போ நீங்கள் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா யாத்திசையில் வந்து உங்கள் கேரக்டரில் தான் அந்த படமே ட்ராவல் ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களோட உளவியல் என்னவோ அதுதான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவுமே இருந்தால் நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர், அதுக்கு நீங்கள் எப்படி ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு? இல்லை, அதான் டோட்டலாக வந்து கொதின்ற கேரக்டருக்கும் இந்த ஆறுமுகன்ற கேரக்டருக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கேரக்டர் வர பேக்ரவுண்ட் வந்து சைதா பட்டேல் வந்து இந்த பையன் வந்து வரான், ஒரு 23 வயசு பையன், ஒரு வாருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ளே வரான். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கேரக்டராக இதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து கொதின்ற கேரக்டர் வந்து ரொம்ப அவன் ஃபாஸ்ட்டாக இருப்பான், அவனுடைய இலக்கு வந்து அந்த ஒரு அதிகாரத்தை நோக்கி இருக்கும். இதில் இவன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்னசென்ட் அவன். ஸோ அவனோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். அவன் வந்து எதுக்கு போகிறோம், அதோட அந்த போரோட எந்த ஒரு பாதிப்பும் தெரியாமல் ஒரு பையன் போகிறான்ற மாதிரி இருக்கும். கொதி வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்க போகுது, இது கடைசியில் என்ன நடக்கும், நான் என்ன பண்ண போகிறேன்றது எல்லாமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் இந்த ஆறுமுகன்ற பையனுக்கு வந்து அவன் வந்து இன்னசென்ட், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அவன் என்னென்ன பண்ண போகிறான், எதெல்லாம் சந்திக்க போகிறான்றது வந்து தெரியும்.
ஸோ இது ரெடி ஆகும் போதே அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி போச்சு. மாலதி மேம், நீங்கள் ஃபிசிக்கலி என்ன மாதிரியான பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் வெயிட் போடணும், பிகாஸ் அக்கா கேரக்டர்னால கொஞ்சம் அந்த நாகாலாண்ட் டைப் அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னால கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணோம் அப்படின்னு. யாருக்கு அக்கா? ஹீரோயினுக்கு அக்கா, இவருக்கு அக்கா இல்லை, ஹீரோயினுக்கு அக்கா அந்த ரோல் பண்ணுறேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னு. பட் அது இல்லாமல் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக அது வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத அது நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுற உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடந்திருக்குள்ள, அதை பற்றி சொல்லுங்கள். நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்களோட ஸ்டுடியோவுக்கு போனேன். ரிஹர்சல் மாதிரி வச்சு பார்த்துட்டு ஓகேனா தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ஃபுல் காஸ்டியூம்ஸ் எல்லாமே போட்டுட்டு ரிஹர்சல் பண்ணோம். ஒரு 3 to 4 days ரிஹர்சல் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நீங்கள் இந்த கேரக்டர் சரி ஓகே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ அதுக்கு இங்கே வர வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது. ட்ரைபு சைனீஸ், ஆல்மோஸ்ட் சைனீஸ் லுக்கு மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் இவர் சொன்னார். வேறு எதுவுமே சொல்லலை. ஒரு ட்ரைப் லுக், அதுக்கான காஸ்டியூம்ஸ் அப்படிங்கிறப்போ அதை போட்டுக்கிறதுல எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களுக்கு? என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு? அது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அது பெருசாக எதுவுமே வந்து எக்ஸ்போசிங்காவோ இல்லை அந்த மாதிரி இல்லை. அதான் அவர் சொன்னார் இல்லை, அந்த தண்ணி அடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது அந்த மாதிரி இதுவும் கதையில் இருக்குது. இந்த மாதிரி வல்கராவோ எக்ஸ்போசிங்காவோ வந்து ஒரு பெண்ணை காட்டக்கூடாது அப்படின்றதுல வந்து அவர் ஒரு சீன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இழுத்து போத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஏன் இவர் போத்த சொல்கிறாரு, அது முத்து படத்தில் ரஜினி வருவார்ல, சால்வை போத்திட்டு போகிறல, அந்த மாதிரி போத்துங்க. அப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இல்லை, இந்த கேரக்டருக்கு ஒரு இருக்குன்னா அந்த கேரக்டர் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதனால் அன்கம்ஃபர்டபுளாலாம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் கேரக்டருக்கு ஃபிசிக்கலாக எவ்வளோ ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சு? பயங்கர பல்காக இருக்கீங்களே. கேரக்டருக்கு இல்லை, பாடி ஆக்சுவலாக நம்ம ஓரளவு ஃபிட்டு தான் ஏற்கனவே. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தாச்சுன்னா வால் சண்டை வேணும்னு சொன்னாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும், அதுக்கு முன்னாடி. அதுதான். இப்போ நீங்கள் இந்த வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது படம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ட்ரைனிங்னு ஒன்று சொன்னாங்க சார். அதாவது அந்த 3 மாதம் வந்து என் வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு பயங்கரமான ட்ரைனிங் அது. ஸோ அது ஒரு 3 months வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு 5 kilometers ரன்னு, அதுக்கப்புறம் ஒரு பூட் கேம்ப் மாதிரி ஒரு காலையில் ஒரு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட சொல்லிவிடுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து டைரக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணது தான். இது நம்ம தனியாக பண்ணுறதில்ல, எங்களோட சேர்ந்து ஒரு 10 soldiers இந்த படத்தில் பண்ண போகிறவங்க எல்லாரும் ஃபிசிக்கலாக ரெடி ஆகுங்க, மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்றதுக்கு தான் அந்த ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ஆர்வத்தோட காலையில் 5 மணிக்கு எழுந்து கிளம்பியாச்சு. ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த ட்ரைனிங் ரொம்ப அவசியமா? ஏன்னா கொடுக்கறது ஒரு படத்துக்காக நீங்கள் கொடுங்க, உண்மையாகவே நாங்கள் மிலிட்ரிக்காக போகிறோம், ஏன் இந்த அளவுக்கு டஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, சேலஞ்சிங்காக இருக்குது, பண்ணி முடிச்சிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, படத்தில் நாங்கள் நடிக்கிறது அந்த மாதிரியான போர்ஷன்ஸையும் தாண்டி அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கே இந்த ட்ரைனிங் தேவைப்படுது. ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எந்த வெஹிக்கிள்லையும் போக முடியாது. அதாவது கீழேருந்து மலை மேலே போகிறதுக்கு ஒரு 3 hours ஆகும். 1.5 hours வந்து நீங்கள் வெஹிக்கிளில் போகணும், 1.5 hours நீங்கள் காட்டுக்குள்ளே மலை மேலே நடந்து தான் போகணும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக ரெடி ஆனால் தான் நாங்கள் அந்த மாதிரி போக முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் இதுக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ அதில் செய்யணும்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அரை வயிறு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சில டைம் நாங்கள் சாப்பிடாமே இருப்போம். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரி தெரியணும். ஏன்னா டேரக்டர் கிளியராக என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக நல்லா அப்படியே பலபலம்லாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜரு அந்த பீரியடில் எப்படி இருந்தாங்களோ கிட்டத்தட்ட உங்களோட ஃபேஸு, உங்கள் லுக்கு, உங்கள் ஸ்கின்னு கொண்டு அப்படி தான் இருக்கணும். ஸோ அங்கே வந்து என்ன தான் குளிர் அடித்தாலும் போய் வெயிலில் காயுங்க அப்படின்னுவாங்க. அதோட அனுபவம் தான் சொட்டெல்லாம் போட்டு வந்திருக்கோம் பாருங்கள், எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம் தான். ஏன்னா இங்கே அடி வாங்கினா எங்கே வேணாலும் வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்கா ட்ரைனிங். லொக்கேஷன்ஸ் பற்றி பேசுகிறப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு யாத்திசையில் ஆல்ரெடி அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருந்ததுனால இது உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சா, இல்லை அதை விட காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சா? வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வண்டியில் போவோம், அதுக்கப்புறம் அந்த வண்டி அதுக்கு மேலே போகாது, அதுக்கப்புறம் ஜீப்பில் போகணும், ஜீப் ஒரு கட்டத்துக்கு மேலே போகாது, நடந்து போகணும். ஸோ எல்லாருமே டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். எல்லாருமே வெயிட்ஸை தூக்கிட்டு போவோம். கேமராமேன் இது தான் தூக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எல்லா வெயிட்டும் தூக்கிட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஆரம்பிப்போம். ஏன்னா டைம் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ஷிஃப்ட்டுங்க அப்போது டைம் அதிகமாக எடுத்துரும். ஸோ மாதிரி டஃப்பான லொக்கேஷன்ஸ் தான். நம்ம நினச்சா மாதிரி நான் அந்த டெரெயின் இருக்குது, நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம்,
இது இப்படி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது அங்கே போனால் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும், சம்டைம்ஸ் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் போகும்போதெல்லாம் நிறைய நம்ம உள்ள இன்டீரியராக போகிறோம்ல, நிறைய விலங்கோட இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் சேஃபாக எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி அப்படியே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டெரைன் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் சமாளித்து நம்ம தேவையான அவுட்புட்டை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துடணும். மாலதி மேம், நீங்கள் வந்து யாத்திசை பார்த்துட்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த டீம் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்லாம் சொன்னீங்க. பட் போனதுக்கப்புறம் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு இன்னுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு ஒரு 100% இன்ஸ்பயர்ட் ஆகி நான் வந்தேன்ல, அது வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இறங்கி நாள் வந்து என்னை வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. எனக்கு அது வரைக்குமே இந்த படத்தோட ஸ்கேல் தெரியாது. சரி, ட்ரைப் ரோலுக்கு ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா என்னோடய படத்துக்கு ஒரு ரோலுக்கு ஒரு செய்யணும்னு நான் கூப்பிட்டேன். இந்த ரோல் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல. அவர் வந்து தரணி சொல்ல நான் தட்ட மாட்டேன், தரணி சொன்னால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு டைம் இல்லை, நான் அங்கே வேற ஆள் வச்சு அந்த படம் எடுத்தாச்சு. இப்போ தரணி செய்யோன்னு பண்ணுறாங்க அப்படின்னா செய்யோன் மைண்ட் செட் தெரியும், தரணி மைண்ட் செட் இவங்க பண்ணால் பெரிய ஸ்கேலில் தான் பண்ணுவாங்க. இப்போ யாத்திசை பண்ணிட்டாங்க, இப்போ அடுத்து அதை விட பெருசாக ஒரு ஸ்கேல் தான் ஒன்று பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது தெரியும், ஓகே பெரிய ஸ்கேல் படம் ஒன்று ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே போய் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை பார்த்தோன்னே ஐயோ இவங்க இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்களா அப்படின்னு, இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக் ஒன்று, ஓகே செம்ம பெரிய ஸ்கேலில் ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதை பார்த்தே நான் இன்னும் நிறைய பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓகே இவங்க வந்து யாத்திசையில் ஒரு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை விட ×10 எஃபர்ட் இதுக்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னமும் கூப்பிட்டாலும் நான் திரும்பியும் வருவேன். அடுத்த படங்கள் பண்ணுற கண்டிப்பாக இல்லை, ரிக்ரெட் எதுவுமே இல்லை கண்டிப்பாக. பிரபு, நீங்கள் வந்து இப்போ கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஆசையோட தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் ஷூட் போயிருக்குல்ல, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது? நமக்கு இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும், கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற அளவில். ஸோ இப்போது என்னோட கேரக்டரையும் தாண்டி இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பெருமை தான் சார். ஏன்னா இந்த படத்தோட கதை களத்தையும் தாண்டி இந்த மேக்கிங்னு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. இந்த படத்தில் நான் இருக்கன்றதுக்காக நான் சொல்லலை. ஸோ நம்ம எவ்வளோ படங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது அப்படின்ற மாதிரி வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் தான். இருந்தாலும் இது வந்து போட்ட பட்ஜெட்டோட ஒரு 10 மடங்கு மிகப்பெரிய பட்ஜெட் படமாக வெளில தெரியும். அது வந்து அங்கே லொக்கேஷனில் இருந்து நாங்கள் பார்த்தனால நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நாங்கள் வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகி நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதையும் தாண்டி டேரக்டரும் அந்த இன்வால்மெண்ட்டோட தான் இருப்பார். சில இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் கூட அவர் சுறுசுறுப்பாக எடுத்துகிட்டு இப்படியும் அப்படியும் ஓடுவார். கையில் அவர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு கூட ஓடி வருவார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் என்கரேஜாக இருந்தது. சரி, அவர் அந்த மனுஷனை இப்படி ஒர்க் பண்ணுறாரு, நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த படத்தோட அவுட்புட்டு நல்லா வரும், பெரிய லெவலில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம். கண்டிப்பாக மக்களுக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரமேஷ் சார், நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள பர்சனலாக என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், புதுசாக தெரியாத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சேயோன் பிரதர் சொன்ன மாதிரி, என்னோட மக்களே சொன்ன மாதிரி என்னென்னா வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் ஷூட்டுக்காக போயிட்டு இருக்கும்போது கேமராமேன் சார், நான் சேயோன் டேரக்டர் சார் எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு 30-40 ஃபீட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பைசன், பாகுபலியில் பார்த்துருப்பீங்கல்ல, அது லைவாக எப்படி இருக்கும், ஒரு 40 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ். அப்படி வந்து போனது எங்களை பார்த்தோன்னே திரும்பி எங்கே நிற்கிது, அப்படி எங்களை ஃபேஸ் பண்ணி. ஸோ மூவ் பண்ணி போனோம். இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அது கால் எடுத்து தரையில் அடிக்குது. ஸோ இங்கே எல்லாம் என்னடா நடக்க போகுதுங்கிறது மாதிரி ஆயாச்சு. ஸோ அதையும் தாண்டி போகிறோம். போய் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபீட் போயாச்சுன்னா ரைட் சைடு 2 இடம். அடுத்தது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதில்ல, சேம் திருப்பி இந்த வே தான் நாங்கள் கீழே இறங்கணும். இப்போ நாங்கள் போகிற டைமே கிட்டத்தட்ட 6:30 ஆகிடுச்சு. கண்டிப்பாக லேட்டாக தான் வர முடியும்னு சொல்லி எங்களுக்கே தெரியுது. ஆனால் லொக்கேஷன் கண்டிப்பாக போய் ஆகணும். எல்லாம் அதை போய் பார்த்து சார் வந்து கூப்பிட்றாங்க, நம்மளும் கூட போயிட்டோம். பார்த்துட்டு திருப்பி அதே லைனில் தான் திருப்பி வரணும். வரும்போது கிட்டத்தட்ட 7:15 மணி, எல்லாமே இருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு லைட், அவ்வளோதான். ஸோ எங்கே பைசன் பார்த்தோமோ சேம் பிளேஸ் அதை கிராஸ் பண்ணி தான் வரும். அந்த திகில் வந்து வேற லெவல். கண்டிப்பா அதெல்லாம் மிகப்பெரிய அனுபவம், நம்மள வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா இருந்தது, சம்திங் டிஃப்ரெண்ட், நல்ல ஒரு அனுபவம். சரி, இப்போ மேம் சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களோட ப்ராஜெக்ட் உங்களை கூப்பிட்டப்போ
டேரக்டர் சொன்னால் தான் வருவேன், எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி. ஆப்வியஸாக யாத்திசை நல்லா போயிருக்கு, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும், நிறைய பேர் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ சேம் அதே ஆன்சர் தானே எல்லாருக்குமே, டேரக்டர் சொன்னா தானே? அப்படிலாம் இல்லை, சும்மா 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க வாங்க நடிக்கணும்னு. இல்ல தரணி வந்து இவரோட குரு. தரணி நோனா நோ, தரணி ஓகேனா ஓகே செய்யணும், அந்த மாதிரி தரணியோட தத்து பிள்ளை. கரெக்டு தான், ஆனால் அந்த டைமில் அப்படியே வேற ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் நானும் டேரக்டரும், அதனால் டக்குன்னு மூவ் பண்ணி போக முடியல. அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ யாத்திசை ரிலீஸ்க்கும் இந்த படம் ஷூட்டுக்கும் நடுவில் வேற மாதிரியான படங்கள் அப்ரோச்சஸ்லாம் வந்து இருந்துச்சு, அப்புறம் ஆஃபர்ஸ் எல்லாமே? இல்லை வந்துட்டு இருந்தது, ஆனால் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அடுத்து இதான் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இப்படி ஒன்று பண்ணலாம்டா அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே, லுக் வைஸு, உடம்பு மாற்றுறது, ஸோ இதுக்கான வேலைகள் எல்லாமே அப்படி போயிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் இப்போ இந்த படம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படமாக அமையும்னு எதிர்பார்க்குறீங்க, இதுக்கப்புறம் உங்களோட கரியர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், இது வரைக்கும் நான் வந்து சினிமா உள்ள வரும்போது எதிர்பார்த்தது ஓரளவு நெகட்டிவ் ரோல் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரி போகலான்ட்டு தான் சில ட்ரைனிங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன். பட் இது அப்படியே கான்ட்ராஸ்டே வேறு. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ரெகுலராக மைண்டில் வச்சுருக்கிறது இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு எமோஷ்னல் சைடில் இந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருக்கும். ஆனால் நான் எமோஷனல் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. பட் அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணுறோம். ஒரு 1 month முன்னாடியே அவர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிஹர்ஸ் பண்ணி இங்கேயே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். பட் யூஸ்வலாக நிறைய டீமில் பண்ணுறது தான். ஆனால் நான் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே டெரெயினுக்கு போனோன்னு தான் எனக்கு தெரிய வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1 minute சீனோ ஒரு 2 minutes சீனோ அங்கே இருக்கிற லைட்டிங்குள்ளே தான் எடுத்தாகணும். ஏன்னா எல்லாமே நம்ம நேச்சுரல் லைட்டில் தான் போனோம். அதனால் வந்து அந்த நேச்சுரல் லைட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் அங்கே போய் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. அந்த ப்ரிப்பரேஷன்லாம் அவர் பிளான் பண்ணி இங்கே ரிஹர்சல் பண்ணி இங்கே ஆல்மோஸ்ட் நான் செய்யணும் அந்த மாதிரி ஒரு 2 பேரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து இங்கே பிளான் பண்ணிட்டோம். அங்கே போனோன்னே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த டைமிங் வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுவும் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இந்த படத்தில் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரமேஷ் சார், நீங்கள் ஆக்டிங் தவிர்த்து புறா அதுலயும் பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க, அந்த விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா? புறா 5 வயசுலேருந்தே பைரி படம் அதனால தான் பண்ணது. ஆக்சுவலாக நான் வந்து 2002 to 2005 ஜெயராவ் கூத்துப்பட்டறை அவரோட ட்ரெயினிங் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக இங்கே சென்னையில் இருந்து ஒரு 3 வருஷம் வந்து ட்ரெயின்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சினிமா வேண்டான்னு சொல்லி போனது. ஏற்கனவே நான் இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன் அது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2019 தான் பைரி. ஜான் வந்து நம்ம ஊர் பையன், நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ வந்து ஒரு கதையை சொல்லி அண்ணன் வந்து இந்த கேரக்டர் கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க புறா விஷயங்களுக்காக. அப்புறம் கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் இந்த பண்ணையார் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்ண்ணே, உங்கள் ரியல் இது நீங்கள் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தது தான் பைரி. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து நம்ம அதை தட்ட முடியல, அப்படி தான் சினிமா திருப்பி ரீஎன்ட்ரி. அதுக்கப்புறம் பைரி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர் படம் ரெடி ஆயிடுச்சு. மேபி பாவனா மேடம் படம், அதில் ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அந்த டோர் பண்ணிட்டு இருக்கும்போதே காகிதம் ஹீரோவாட்டு ஒரு படம் முடிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சிஜி ஒர்க் மாத்திரம் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 2 or 3 months வந்து அடுத்தது அது ரிலீஸ் ஆகும். 4வது படம் சார் கூட பண்ணுறேன். அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம். நான் இவ்வளோ நாள் பண்ணது வந்து வேறு மாதிரியான ஒரு ஜேர்னி. சார் கூட ட்ராவல் வந்து சம்திங் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட். அதை நம்ம வந்து அங்கே லைவாக அவங்க கூட ஒர்க் பண்ணால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். சொல்லி அதை புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. அது வந்து படம் பார்க்கும்போது நம்ம என்ன விஷயம் சொல்கிறோங்கிறத ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, யாத்திசையில் இருந்து இது வேறு மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக, அது கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறு. இது வந்து டோட்டலாக வேறு ஜேர்னி. ஒர்க்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். அது சோல்ஜர் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான், அவன் என்ன மாதிரி தன்மை, ஸோ அதுக்குள்ளே அவனோட மைண்ட் லெவல் என்ன மாதிரி இருக்கும். ஒரு சோல்ஜர் ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்காங்க, அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, கூட இருக்கவங்க தான். ஸோ அங்கே என்ன மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும், அது எல்லாமே சம்திங் ஸ்பெஷல். ஸோ இவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கண் கலங்கும், எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த படத்தில் சமுத்திரக்கனி சார் கூட காம்பினேஷன்ஸ் அதிகம் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். வெரி நைஸ் பர்சன். என்னென்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு டேக்குக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அங்கே வந்து அது சரியில்லை, இதை மாற்று அதை மாற்று இதை மாற்று, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ரெடின்னா ரெடி. அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கணும். தேவையில்லாத ஆட்கள் நின்று பேக்கிங்கில் பேசுகிறது,
அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ரொம்ப டிசிப்ளின். மற்றபடி வெளியே ஷூட் அவுட் வெளியே வந்தால் வெரி நைஸ் பர்சன். எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு சகஜமாக ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் அதே மாதிரி ஒரு பேப்பர் அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி நம்ம ஒரு 10 வாட்டி 15 வாட்டி சைடில் போய் அதை டைலாக்கை பார்த்து படித்து என்ன பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்து அப்புறமா பண்ணுவோம். அவர் அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு பேப்பரை பார்த்தேன் இதனா ஓகே நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். டக்குன்னு அடிச்சுட்டு என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை அப்படி டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு அனுபவம். நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. யாத்திசை டீமோட அடுத்த ப்ராஜெக்ட்டுங்கும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஏர்லிங்கிறனால கதை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி பேச முடியல. ரிலீஸ் டைமில் இதை பற்றி இன்னும் கூட டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.